வணக்கம் மகரம் ராசிக்காரர்களே. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சாதாரண வருட ஆரம்பம் இல்லை. இது உங்கள் வாழ்க்கையில் பொறுப்பு ப்ளஸ் வளர்ச்சி ப்ளஸ் உறுதியான வெற்றி ஆகியவற்றை ஒரே நேரத்தில் கொண்டு வரும் மிக முக்கியமான வருட தொடக்கம். நான் நேராக சொல்லுறேன், இந்த ஆண்டு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்காது, ஆனால் கிடைக்கிறதெல்லாம் பெர்மனண்டா இருக்கும். அதுதான் இந்த ஆண்டின் ஸ்பெஷல். முதலில் உங்கள் மனநிலையை பற்றி சொல்லணும். இந்த ஆண்டு நீங்கள் மிகவும் சீரியஸா இருப்பீர்கள். வாழ்க்கையை ஒரு கேம் மாதிரி இல்ல, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இப்போது கிரக நிலையை நான் எளிமையாக சொல்லுறேன். இந்த ஆண்டு சூரியன் உங்களுக்கு கெரியர், ஸ்டேட்டஸ், ரெகக்னிஷன் ஆகியவற்றை ஃபோக்கஸ் பண்ணும் இடத்தில் இருக்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நான் என்ன ஆகணும் என்ற கேள்விக்கு பதில் தேட ஆரம்பிப்பீர்கள். சனி உங்கள் ராசியின் அதிபதி இந்த ஆண்டு மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்கிறார். அவர் உங்களை டிசிப்ளின் பண்ணுவார். சில நேரங்களில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனா அந்த கஷ்டம்தான் உங்களை டாப்புக்கு கொண்டு போகும். நீங்கள் எதையும் ஹாஃபா செய்ய முடியாது, முழுசா செய்யணும், இல்லனா ரிசல்ட் கிடைக்காது. இதுதான் சனி கற்றுத்தரும் லெசன். குரு பற்றி சொன்னா, இந்த ஆண்டு அவர் உங்களுக்கு சப்போர்ட் தருவார். குறிப்பாக ஃபைனான்ஸ், ஃபேமிலி, இன்னர் பீஸ் இவைகளில் நல்ல மாற்றம் வரும். ராகு அண்ட் கேது இவர்கள் உங்கள் வாழ்க்கையில் டைரக்ஷன் சேஞ்ச் கொண்டு வருவார்கள். நீங்கள் பழைய வழியை விட்டுவிட்டு புதிய வழி தேர்வு செய்ய வேண்டிய நிலை வரும். அது இனிஷியலி பயமா இருக்கும், ஆனா அதுதான் உங்கள் growthக்கு காரணம். மாணவர்களே கவனமா கேளுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். நீங்க ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணினீங்கன்னா அதை முடிக்கும் வரை விடமாட்டீங்க. ஆனா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கலாம். அதனால் பேலன்ஸ் அவசியம். வேலை செய்பவர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். நீங்கள் செய்யும் வேலைக்கு வெயிட் இருக்கும். பாஸ் உங்களை ஒரு பில்லர் மாதிரி பார்க்க ஆரம்பிப்பார். அது ஒரு நல்ல சைன். ஆனா அதே நேரத்தில் ப்ரெஷர் கூட இருக்கும். ப்ரொமோஷன் வாய்ப்பு இருக்கு, ஆனா நீங்கள் கன்சிஸ்டண்டா இருந்தால்தான் அது உறுதி. பிஸ்னஸ் செய்பவர்கள் இந்த ஆண்டு growth ஸ்லோவா இருக்கும், ஆனா ஸ்டேபிளா இருக்கும். நீங்கள் பேஷன்ஸுடன் இருந்தா லாங் டேர்ம் சக்சஸ் கிடைக்கும். வேலை தேடுபவர்கள் டிலே இருக்கும், ஆனா கிடைக்கும் ஜாப் நீண்ட நாள் இருக்கும். அதனால் டென்ஷன் இருக்காதீங்க. பண விஷயத்துக்கு வந்தா இந்த ஆண்டு இன்கம் ஸ்டெடியா இருக்கும். சேவிங்ஸ் கூட ஸ்லோலி அதிகரிக்கும். ஆனா ஃபேமிலி மற்றும் ரெஸ்பான்சிபிலிட்டி காரணமாக செலவு இருக்கும். அதனால் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அவசியம். குடும்ப வாழ்க்கையில் இந்த ஆண்டு நீங்கள் பேக் போன் மாதிரி இருப்பீர்கள். ஃபேமிலியில் உங்கள் மேல் நம்பிக்கை அதிகரிக்கும். ஆனா நீங்கள் இமோஷன்ஸை வெளிப்படுத்தாமல் இருந்தால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நான் ஒரு அட்வைஸ் சொல்லுறேன், சைலண்டா இருப்பதற்கு பதிலா சிம்பிளா பேசுங்க. காதல் விஷயத்தில் சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு சீரியஸ் ரிலேஷன்ஷிப் வரும். அது லைஃப் பார்ட்னரா மாறும் வாய்ப்பு இருக்கு. கமிட்டடா இருக்கிறவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஸ்டேபிளா இருக்கும், ஆனா டைம் கொடுக்கணும். உடல் நலம் பற்றி சொன்னா, இந்த ஆண்டு கவனிக்க வேண்டியது போன்ஸ், ஜாயின்ட்ஸ், ஸ்ட்ரெஸ். நீங்கள் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும். கால்சியம் இன்டேக் கவனிக்கணும். மனநிலை பற்றி சொன்னா, இந்த ஆண்டு நீங்கள் பிராக்டிக்கலாக இருப்பீர்கள். இமோஷன்ஸ்க்கு பதிலாக லாஜிக் அதிகமாக இருக்கும். அது நல்லது, ஆனா சில நேரங்களில் அது கோல்டா தோன்றும். அதனால் பேலன்ஸ் அவசியம். ஆன்மீகமாக இந்த ஆண்டு நீங்கள் டிசிப்ளின்டா ஆன்மீகத்தில் ஈடுபடுவீர்கள். டெம்பிள் விசிட், ஃபாஸ்டிங், மெடிடேஷன் இவைகளில் ஈடுபாடு வரும். இப்போது மிகவும் முக்கியமான விஷயம், வழிபாடு. இந்த ஆண்டு உங்களுக்கு சனி பகவான் வழிபாடு மிகவும் முக்கியம். அதோடு சிவன், ஆஞ்சநேயர், விஷ்ணு இவர்கள் வழிபாடு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் மற்றும் ஸ்ட்ரென்த் தரும். சனிக்கிழமை சனி வழிபாடு உங்கள் கர்மாவை குறைக்கும். குலதெய்வம் பற்றி நான் மிகவும் முக்கியமாக சொல்லுறேன். இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் தடைகள் குறையணும்னா குலதெய்வ அருள் அவசியம். குடும்பத்துடன் சென்று வழிபடுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் ஹிடன் பிளெஸிங்ஸ் கொண்டு வரும். நீங்கள் செல்ல வேண்டிய சில கோயில்கள் பற்றி சொல்லுறேன். திருநள்ளாறு சனி பகவான் கோவில் உங்கள் சனி தோஷம் குறைக்கும். திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவில் செல்வம் தரும். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் ஆன்மீக உயர்வு தரும். சமயபுரம் மாரியம்மன் கோவில் பாதுகாப்பு தரும். சிறிய பரிகாரங்கள் பற்றி சொல்லுறேன். சனிக்கிழமை எள் தீபம் ஏற்றுங்கள். அன்னதானம் செய்யுங்கள். ஓம் சனீஸ்வராய நம ஜபம் செய்யுங்கள். இது உங்களுக்கு நல்ல பலன் தரும். இப்போது மிகவும் முக்கியமான எச்சரிக்கை, ஓவர் ஒர்க்கை அவாய்ட் பண்ணுங்க. ஹெல்த்தை நெக்லெக்ட் பண்ணாதீங்க. இமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணாதீங்க. இறுதியாக நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மகரம் ராசிக்காரர்களே, இந்த ஆண்டு உங்களை சோதிக்கும். ஆனா அந்த சோதனைக்கு பின் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி மிகவும் பெரியது. நீங்கள் டிசிப்ளினுடன் இருந்தால் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையின் ஃபவுண்டேஷனாக மாறும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.